ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கிழக்கு ஜாவா பகுதியில் தன் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு விவாகரத்து செய்கிறாரு. ஆனால் 3 மாதம் கழித்து அந்த விவாகரத்து செஞ்ச மனைவிக்கு 10 குழந்தைகள் பிறக்கிறது. எப்படி வாங்க இந்த கதையை முழுமையாக பார்க்கலாம். கிழக்கு ஜாவா பகுதியில் நிஷா என்ற பெண் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ தடுப்பூசி அட்டவணைக்காக ஒரு காவல் அதிகாரி வரார். அந்த காவல் அதிகாரி அந்த அட்டவணை பார்க்கறதுக்காக வரார். என்னென்ன அட்டவணை, என்னென்ன தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இவங்க முதல் சந்திப்பிலே நிஷா பார்த்தோன்னே அந்த காவல் அதிகாரிக்கு பிடிச்சிருது. காவல் அதிகாரி நிஷா கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் ஒவ்வொரு விஷயம் கேட்டு வராரு. ஒரு நாள் நான் ஃபைல்ஸை மறந்து வச்சுட்டேன், அதை எடுத்துட்டு போறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வராரு. ஒரு நாள் எனக்கு தடுப்பூசி அட்டவணை நான் தொலைச்சிட்டேன், அதுக்காக கேட்டு வராரு. இப்படி தினந்தோறும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வந்துட்டு பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காரு நிஷாவை. நிஷாக்கும் இவர் நம்மளை பாக்குறதுக்காக தான் வேணும்னே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு வராருன்னு நிஷாக்கும் நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே பார்த்து பேசிக்கிறாங்க, அடிக்கடிக்கு பேசிக்கிறாங்க. ஒரு நல்ல புரிதலும் வருது. ஒரு நாள் அந்த காவல் அதிகாரி பையூ பிரதமா அவர் என்ன பண்றாரு, நம்ம ஏன் இன்னைக்கு நைட்டு சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நிஷா ஒத்துக்கிட்டு 2 பேர் சாப்பிட போறாங்க. ஹோட்டல் போறாங்க. ஹோட்டல் போயிட்டு கடந்த காலத்தையும் வரப்போற எதிர்காலத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு காவல் அதிகாரி, எனக்கு உங்க மேல ரொம்ப விருப்பமா இருக்கு, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல நாங்க 3 பேரு, நான் தான் மூத்தவன், நான் உங்களை திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிஷாவும் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. நிஷாவும் ஒப்புதல் கொடுத்த உடனே என்ன பண்றாங்க, நிஷாவோட குடும்பத்தை கலந்து ஆலோசிச்சு 2 பேர் குடும்பத்திலையும் கலந்து ஆலோசிச்சு திருமணம் பண்றாங்க. சிம்பிளா திருமணத்தை முடிச்சிடுறாங்க. திருமணம் முடிச்ச உடனே ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லாம ஒரு அரசு குவார்டர்ஸ் தருது. அந்த குவார்டர்ஸ்ல நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருமணம் முடிஞ்சு 1 ஆண்டு காலம் முடியுது. 1 ஆண்டு போனதே அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பையு வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தை இல்லையா, விசேஷம் இல்லையான்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு வந்து கேட்கும் போது நிஷாவுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஐயோ நமக்கு குழந்தை இல்லைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு கவலை நிஷாவுக்கு வந்துட்டு இருக்கு. ஏன் நீ ஹாஸ்பிட்டல்லாம் போக கூடாதா அப்படின்னு நிஷாவோட மாமியார் கேட்ட உடனே நிஷா ஹாஸ்பிட்டல்லாம் போறா, எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறா. நிஷா டாக்டர் சொல்ற எல்லா விஷயத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. இருந்தும் அவருக்கு குழந்தை நிக்கல. ஒரே வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஏன்னா இந்த வருடம் பிறந்தரும் இப்படியே வருடங்கள் போயிட்டே இருக்கு. ஆனா அவளுக்கு குழந்தைய நிக்கவே இல்லை. வயிற்றுதமாவுக்கு தனக்கு குழந்தை வேறுன்ற ஆசை ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, நிஷா கிட்ட நிஷாவும் அவரும் வெளியில உட்காந்து வீட்டுக்கு வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வெளியில பேசிட்டு இருக்கும் போது நிஷா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையோ சொல்றாரு. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்கறாங்க. நிஷா, எனக்கு வந்து குழந்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உன்னால குழந்தைய பெற்றெடுத்து தர முடியல, அதனால நான் வேற ஒரு திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நிஷா அதிர்ச்சி ஆகுறா. ஆனா அமைதியா இருக்கு. ஏன்னா நிஷா அவர் சொல்றது உண்மைதான். நம்மளால குழந்தை பெற்று தர முடியல, அதனால இப்ப பேசக்கூடிய தருணம் நிஷாவுக்கு இல்லைன்ற மாதிரி நிஷா நினைச்சுக்கிறா. நிஷாவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா தன் காதலிச்ச கணவர் இப்படி செய்வார் நினைச்சு கூட பார்க்கல. 2 பேருமே சுமூகமா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. டைவர்ஸ் வாங்கினா ஒரு 2 வாரங்களே என்ன பண்றாரு, தான் கூட வேலை செஞ்ச ஒரு பெண்ணை வந்து பையன் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. நிஷாவால தாங்கிக்கவே முடியல. சார் நம்ம இங்க இருந்தா இன்னும் வருத்தம் அதிகமா இருக்குன்றதுனால நிஷா தன்னோட தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க. தாய் வீடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல நல்ல மலைப்பகுதி, நல்ல வயல்வெளி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிஷாக்கு வந்து தன்னோட முன்னாள் கணவர் நினைப்பு வந்து போயிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, சார் அவங்க நினைப்பா இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாங்க, எரிச்சுட்டாங்க. தன் திருமண புகைப்படம் எல்லாத்தையுமே எரிச்சுட்டாங்க. அந்த நினைப்பே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வயல்வெளியில வேலை செய்யறத ரொம்ப மும்முரம் காமிக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த நம்ம மறக்கணும்ன்றக்காக தன் தாய்க்கு உதவி புரிஞ்சுட்டே இருக்காங்க. வயல்வெளியில வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. திடீர்னு நிஷாவுக்கு வயிறு வலிக்குது. நிஷா நினைக்கிறா, நம்ம வயல்வெளியில ரொம்ப அளவுக்கு அதிகமா செஞ்சுட்டோம், அதனாலதான் உடம்பு வயிறு வலிக்குதோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நிஷாவுக்கு குமட்டலும் வருது. ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. ஒரே மயக்கமாவும் இருக்கு, குமட்டலாவும் இருக்கு. நிஷாவோட தாயார் பாக்குறாங்க. என்ன நிஷா, நீ கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நிஷா சொல்றாங்க, அம்மா நான் கர்ப்பமாலாம் இல்ல, நான் அவரை டைவர்ஸ் பண்ணி 3 மாசத்துக்கு மேல ஆகுது, இதுக்கு மேல நான் கர்ப்பமாக முடியும் அப்படின்னாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குமா, நம்ம ஏன் ஒரு அரசு மருத்துவமனையில போய் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நிஷாவோட தாய் வற்புறுத்தலால நிஷா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அங்க கிராமத்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போறாங்க. அங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தா பாசிட்டிவ் வருது. நிஷாவால நம்பவே முடியல. நிஜமாவான்னு பலமுறை கேட்டுக்கிறான். இருந்தும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். பெரிய ஆஸ்பத்திரி போனாதான் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல எடுக்க முடியும், அது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, நிஷா அடுத்த நாளே நகரத்துல உள்ள பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறா. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறா. ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே அதுல பாத்தீங்கன்னா டாக்டர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் மற்றும் 10 குழந்தைகள் இருக்கு அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே நிஷாவுக்கு ஒரே சந்தோஷம், நிஷாவோட தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க, என்னோட 30 வருட அனுபவத்துல இந்த மாதிரி குழந்தை கருவுற்று இருக்கு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றாங்க. அப்ப அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமா சொல்றாங்க, உங்க குழந்தை இந்த மாசத்துக்கான வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்கு, உங்க குழந்தைக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்றாங்க. நிஷா வந்து இந்த மாதிரி 10 குழந்தை மாசமா இருக்கான்ற செய்தி பாத்தீங்கன்னா கிராமம் முழுவதும் பரவுது. கிராமம் மட்டும் இல்லாம நகரம் முழுவதும் பரவுது. அப்ப நிறைய பேர் அவளை பேட்டி எடுக்கணும்னு வராங்க. அவ வந்து நிராகரிச்சிட்றா. என்னன்னா எனக்கு பேட்டி எடுக்கிறதா விருப்பம் இல்லை, நான் எனக்கு குழந்தைய பத்தி சொல்லலாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்றா. அப்ப இந்த விஷயம் பையுக்கும் போகுது. பையுக்கு நிஜமாவே கன்சீவா இருக்காளா இல்ல சும்மா சொல்றாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷன்லயே இருக்கான் பையு. தன்னோட 2வது மனைவி திருமணம் பண்ணி அந்த 2வது மனைவி கர்ப்பமாகல. அதை நினைச்சு பையுக்கு ஒரே வருத்தமா இருக்கு. 2வது மனைவி கிட்ட அடிக்கடிக்கு தன் முதல் மனைவி மாசமா இருக்கிறதாவும் தன் குழந்தைகள் உருவானதாகவும் சொல்லும் போது அந்த 2வது மனைவி என்ன பண்றாங்க, அந்த அவங்களுக்கு பெருசா அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அப்ப பையுக்கு வந்து ஒரு பெரிய குற்றுணர்ச்சியா இருந்துச்சு.
நம்ம மனைவி முதல் மனைவி குழந்தை பெற்று தர முடியாதுன்னு ஒரு காரணத்தால் தான் நம்ம டைவர்ஸ் பண்ணோம். ஆனா இன்னைக்கு 10 குழந்தைக்கு அவ தாயாகி இருக்காளே, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம். கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம செஞ்சிருக்கலாமோ, இல்ல கொஞ்சம் காலம் நம்ம அவளுக்காக காத்திருந்திருக்கணுமோ, நம்ம மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு ஆழ்ந்த வருத்தத்தோட இருந்துட்டே இருக்கோம். இப்படியே நாட்கள் போது நிஷா தன் தாயோட அந்த குக்கிராமத்துல உள்ள தேக்குமர வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிஷா அம்மாவும் ரொம்ப நல்லா பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு அவளுக்கு பிரசவ வலி வந்துருது. பிரசவ வலி இருந்ததால என்ன பண்றாங்க, பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க டெலிவரி பார்க்கறது ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு குழந்தைங்கன்னா பரவாயில்ல, 10 குழந்தைகள். அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை யாருமே மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கடினமான டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. டாக்டர் சொல்றாங்க, 30 அனுபவத்துல இந்த மாதிரி குழந்தைய நான் பார்த்ததே இல்லை, எனக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அங்க உள்ளவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அந்த குழந்தைய அந்த தாயும் பேட்டி எடுக்க வராங்க. அப்ப பையு என்ன பண்றான், தன்னோட மொபைல்ல ஏதோ வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கான். அப்ப அதுல வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பாக்குறான், தன் குழந்தையும் தன் மனைவியும் பாக்குறான். இதை பார்த்ததுல இருந்து அவனுக்கு தன்னை மீறி கண்ணீர் வருது. தன் குழந்தைக்கு எவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பாக்குறான். அவனுக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே ஒரே ஆறாவரமா இருக்கு. ஐயோ, நான் குழந்தை நேர்ல போய் பார்க்கணுமே, அதை தொடர்ந்தமேனு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு பையுக்கு. பையு கண்ணில் தன்னை அறியாமலே தண்ணி வந்துட்டு இருக்கு, தன் குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல. இருந்தும் என்ன பண்றான், நிஷா எப்படியாவது நம்ம தொடர்பு கொள்ளணும்னு சொல்லிட்டு நிஷாவோட நம்பர் கால் பண்றான். நிஷா இவரை டைவர்ஸ் பண்ணணும், இவரோட ஞாபகம் வரக்கூடாது, இவர் நம்மள தொடர்பு கொண்டாலும் நம்ம பேசக்கூடாதுன்ற ஒரு நினைப்பட பண்றான். நிஷா அந்த நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருவா. அப்ப அந்த நம்பர் தொடர்பு கொண்டாங்க, போகல. இருந்தாலும் சோசியல் மீடியா மூலமா நம்பர் எடுக்க ட்ரை பண்றாரு. நிஷாவோட அம்மாவும் பேச புறக்கணிச்சிடுறாங்க. ஒண்ணுமே புரியாம இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா மனைவி ஏதாவது சொல்லிடுவாளோ, நம்மள அவமானப்படுத்திடுவாளோன்னு ஒரு பயமும் இருக்கு. இல்ல இந்த குழந்தை பெற்றதுக்காக வந்துட்டீங்கன்னு கேட்பாலும் ஒரு பயமும் இருக்கு. அதனால ஒண்ணுமே புரியாம பையன் வந்து தவிக்கிறான். தான் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தவிக்கிறான். அந்த வீடியோல பார்த்த குழந்தை கண்களை திருப்பியும் பார்த்துட்டே இருக்கான். சில நாட்கள் என்ன ஆகுனா, குழந்தைங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டு நிஷா தன்னோட அம்மா வீட்டுக்கான தேக்குமர வீட்டுக்கு வந்துடுறா. தன்னோட அம்மா அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. குழந்தைங்களை பார்த்து கலப்பாகும். அந்த குழந்தைங்க சிரிப்பொலி சத்தம், அந்த குழந்தைங்க அழுகை சத்தம் அவங்க அம்மாவுக்கு ஒரு ரிங்காரமா ஒலிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு சலிப்போட இருந்தாலும் அந்த குழந்தைக்காக வேலை செய்யறத நிஷாவோட அம்மா நிறுத்தவே இல்லை. அதுங்களை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் மதியம் என்ன பண்றான், நிஷா தாழ்வாரத்துல உட்காந்துட்டு தலைவாரிட்டு இருக்கா. தூரத்துல இருந்து ஒரு காவலர் உடையில யாரோ வர மாதிரி தெரிஞ்சிருச்சு. நிஷாவுக்கு இது பையும் அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சிருச்சு. நிஷாக்கு பார்த்தோன்னே நம்ம மனசு துடிக்குது, தவிக்குது. பையு நடந்து வந்துட்டே இருக்காரு. பையு நடந்து வந்தோடனே நிஷா பாக்குறாரு. நிஷா எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன மன்னிச்சிரு, நான் செஞ்சதுலாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. உங்களை மன்னிக்க நான் பெரிய ஆள் கிடையாது அப்படின்றாரு. சரி, நான் குழந்தைகளை பார்க்கலாமா அப்படின்னா தாராளமா நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பையு ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த குழந்தைங்க எல்லாமே அப்படியே லைன் பை லைனா படுக்க வச்சிருக்காங்க. அந்த 10 குழந்தைங்களுமே தூங்கிட்டு இருக்காங்க. கீழே தரையில மண்டிட்டு என்ன மன்னிச்சிருங்க, ஒரு அப்பாவா நான் வந்து நீங்க பிறக்கும் போது நிஷா பக்கத்துல நான் இருந்திருக்கணும், நான் செய்யாத மறுத்துட்டேன், ரொம்ப தவறு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கறான். எல்லா குழந்தை சின்னகிறத பார்த்து ஒவ்வொரு குழந்தையுமா ரசிச்சு பார்த்துட்டே இருக்கான். அந்த குழந்தைக்கெல்லாம் முத்தம் வெட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வரான். நிஷாவும் நிஷாவோட தாயாரும் உட்கார்ந்து இருக்காங்க வெளில. அப்ப நிஷா கிட்ட சொல்றான், நிஷா நான் அவங்க கூட வாழணும்னு விரும்புறேன் நிஷா அப்படின்றாங்க. அப்ப நிஷா சொல்றான், நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதனால இப்ப நீங்க தங்கினீங்கன்னா அதுக்கு பேர் வேற மாதிரி இருக்கும், தயவுசெய்து நீங்க தங்காதீங்க, நீங்க குழந்தைய வந்து பாக்குற உரிமை உங்களுக்கு இருக்கு, உங்களை எக்காரணத்து கொண்டு நான் குழந்தைய பாக்குறது தடுக்க மாட்டேன், ஆனா என் கூட இருக்கணும்ன்ற நினைப்ப நீங்க கைவிட்டுருங்க, நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு தானே டைவர்ஸ் பண்ணீங்க, இப்ப என்ன என் கூட வாழணும்னு நினைக்கிறீங்க, குழந்தை பெற்றதாலவா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இந்த கேட்கும் போது ஒரு மாதிரி பையுக்கு மனம் வந்து ரொம்ப கனத்து போகுது. ஏன்னா நிஷா கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. அவனால பதில் சொல்ல முடியாம யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்ப நிஷாவோட அம்மாவும் சொல்றாங்க, நீ வந்து பாருப்பா, நீ வந்து குழந்தைய வந்து பாரு, நல்லா பாத்துக்கோ, அது ஒரு தந்தையா உன்னோட கடமையெல்லாம் நீ செய், அதுல தவறு கிடையாது, ஆனா நீ கடைசியில நிஷா சொல்றதா உண்மையான ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப நான் இந்த செக்டாருக்கு நான் வந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. அப்ப நான் குழந்தைய அடிக்கடிக்கு பாத்துக்க முடியும்ல அப்படின்னாங்க. இப்போவும் சொல்றேன், நீங்க குழந்தைய அடிக்கடிக்கு வந்து பாத்துக்கலாம், ஆனா இங்க தங்க மட்டும் முடியாதுன்றத மனசுல வச்சுக்கோங்க அப்படின்றா நிஷா. இப்படியே பார்த்தா நாட்கள் போயிட்டே இருக்கு. அங்க நல்ல ஒரு குயிலோட ஓசை கேக்குது. இரவானா நிஷாவோட குழந்தைங்களோட அழுகை சத்தம் கேக்குது. ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்ப ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு டீ கடையில உட்காந்து பேசுறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நிஷாவோட வீட்டுக்காரர் வந்திருந்தாரு, அவர் வந்து குழந்தைய எடுத்துட்டு போறதுதான் வந்திருக்காருன்னு ஒரு சில பேர் பேசிக்கிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல அவர் குழந்தைய பார்க்க தான் வந்தாரு, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஊரோட தலைவர் சொல்றாரு, நிஷாவோட குழந்தைய நிஷா கிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது, அப்படி பறிக்கணும்னு நினைச்சா நானே பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன், ஊர் மக்கள் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நிஷாவோட கணவரை நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு ஊர் தலைவர். நிஷா குழந்தைய பாத்துக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா நிஷா கிட்ட இருந்து குழந்தைய யாரும் பறிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு உறவினரா தான் பழகிட்டு இருக்கோம், அதனால நிஷா குருனா நம்ம ஊர் மக்கள் நம்ம யாரும் வந்து சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்படி 2 வாரங்கள் போகுது. 2 வாரங்கள் கழிச்சு பையோ ஒரு கார்ல வராரு. அந்த இடத்துல அழகா அந்த கிராமத்துல சூரிய ஒளி கதிர்கள் வந்திருக்கு. குழந்தைங்க எல்லாம் மண்ணில் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வேலைக்கு புறப்பட தயாராயிட்டாங்க, ஒரு சில பேர் கடையை திறக்கிறாங்க. இப்படி அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப பையோட கார் வந்து நல்லா தூசியெல்லாம் கிளப்பி விட்டு வருது. பையோ கிளப்பி வரும் போது ஊர் தலைவருக்கு இது வந்து நிஷாவுடைய கணவர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஊர் தலைவர் என்ன பண்றாரு, நிப்பாட்டி என்ன உத்வேகத்துல நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இல்லங்க, நான் வந்து நிஷா வந்து 10 குழந்தையோட கஷ்டப்படுறா, ஒரு தந்தையா என்னோட
கடமையை நான் செய்யணும், நான் நிஷாவை நல்லபடியா பாத்துக்கணும், இந்த சமயத்துல ஒரு தந்தையா இருந்து நான் பாத்துக்கணும், ஒரு கணவரா இருந்து பாத்துக்கணும், கணவரா இருக்கதான் நான் தகுதி இல்லாதவனா ஆயிட்டேன், ஒரு தந்தையாவது நான் என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு, நாங்க ஊர்ல உள்ள எல்லாருமே வந்து உறவினரை தான் பழகிட்டு இருக்கோம், நிஷாக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று கூடிடுவோம், நீ நல்லபடியா இதை பார்க்க தான் வந்திருக்கனா ரொம்ப சந்தோஷம், நீ நல்லபடியா பாத்துக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா எக்காரத்து கொண்டு நீ நிஷாவை எந்த ஒரு விதத்துல தொல்லை பண்ணக்கூடாது, நீ தொல்லை பண்ற மாதிரி தான் நான் அந்த ஊரை விட்டு நான் உன்னை விலக்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க ஐயா, கண்டிப்பா நான் அதுக்காக வரேன், என் குழந்தைகளுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு, பையன் என்ன பண்றாரு, கார் எடுத்துட்டு தன்னோட செக்டர் ஆஃபீஸ் போறாரு. போயிட்டு தன் மனைவி தன் குழந்தைகள் எல்லாம் பாக்குறாரு. அந்த வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கி கொடுக்குறாரு. நிஷாவோட கணவராகவும் அந்த குழந்தைகளுக்கு தந்தையாகவும் ஒரு நல்ல வேலையை செய்யறாரு. அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி தராரு. ஒரு நாள் வந்து பொம்மை வாங்கி தராரு, ஒரு சமயம் அரிசி, ஒரு குழந்தைகள் டைப்பர், குழந்தைகள் துணி, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. அப்ப அடிக்கடிக்கு காலைல எந்திரிச்சு ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அந்த குழந்தைகளை பார்த்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போயிட்டே இருக்காரு. தினந்தோறும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. நிஷா மனசுல இருந்தாலும் ரொம்ப வலியா இருக்கு. ஏன்னா நம்மள வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு காரணத்தால் தான் அந்த நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு ஏன் அந்த குழந்தைக்காக வராரு அப்படின்னு தான் மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிறார். இருந்தும் அவரோட தந்தை அவருக்கு அந்த குழந்தைக்கு நம்ம பார்க்க அனுமதிக்கணும் தான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறார். ஒரு நாள் அவரை பார்க்கும்போது அவர் விட்டுட்டு போன ஞாபகம், அவர் சொன்ன வார்த்தை தான், உன்னால குழந்தை பெற்றுக்க முடியல, அதனால நான் வேற ஒரு திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை வந்து அவர் கண் முன்னே வந்துட்டு தான் இருக்கு. இருந்தும் நிஷாவில் அந்த வார்த்தையை மறக்கவே முடியல. ஏன்னா பலத்தை காயப்பட்டிருக்கான் அந்த ஒரு வார்த்தையால. ஏன்னா தான் விரும்பிய கணவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரேன்ற ஒரு எண்ணம் வந்து நிஷா மனசுக்கு ஓடிட்டே தான் இருக்கு. நிஷாவோட முன்னாள் கணவர் தினமும் வந்து பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்காரு அந்த குழந்தைய. இப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து கொஞ்சம் குவார்டர்ஸும் இந்த வீடும் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி இருக்கு. ஊர் தலைவர் பையோ பார்த்துட்டே இருக்காரு. பையோ, நீ நல்ல விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்க, நீ என்ன பண்ண, நிஷா வீடு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, நீ ஊர் மக்கள் எல்லார்ட்டையுமே கேளு, அந்த இடத்த கொடுப்பாங்க, நீ அந்த இடத்துல ஒரு தேக்கு மர வீடை கட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஊர் மக்கள் எல்லார்ட்டையுமே கேட்டு, ஊர்ல உள்ள அதிகாரி எல்லார்ட்டையுமே கேட்டு பையோ அந்த இடத்த வாங்கிடுறான். வாங்கி அந்த இடத்துல ஒரு தேக்கு மர வீடை கட்டுறான். தேக்கு மர வீடை கட்டிட்டு குழந்தைங்களை அடிக்கடிக்கு எடுத்து வந்து கூட்டிட்டு வந்து வச்சுப்பான். அதாவது 2 குழந்தைங்க அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அவங்க கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை விட்டுட்டு திருப்பி வேற ஒரு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இப்படி கொஞ்சம் ஒரு பொழுதுபோக்கா இருந்தது பையுக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. அந்த குழந்தைங்களும் அப்பா முகத்தை நல்லா தெரிஞ்சிருச்சு. அவர் குரல் கேட்டா சிரிக்கிறதும் தவழுறதும் போறதுன்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நிஷா பார்த்துட்டே இருக்கா. நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம குழந்தைக்கு அப்பா இல்லாம செஞ்சிடக்கூடாது அப்படின்றான். அப்ப பையு நினைச்சு பார்ப்பான், நம்ம செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய துரோகம் நம்ம நிஷாவுக்கு செஞ்சுட்டோம், நம்ம காதலிச்சு திருமணம் பண்ண நிஷாவை நம்ம வந்து கைவிட்டுருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு பையும் ஒரு பக்கம் இயங்கிட்டு தான் இருக்காரு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. நிஷாவுக்கு கொஞ்ச நாள் கோவம் குறையுது. கோவம் குறைஞ்சோடனே பையு என்ன பண்றாரு, நிஷா நான் வந்து உன்னோட வாழணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா உன்னோட பழைய வாழ்க்கையை என்னால மேம்படுத்தி தர முடியாது, எதிர்காலத்தை நான் நல்லாக்கி தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நிஷா சொல்றா, இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு பையன் மனசுக்குள்ளே நினைச்சுக்க, 2வது வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு புன்னகச்சிட்டு போயிடுறாரு. தன் மனசளவுல ரொம்ப வருத்தப்படுறாரு. தான் செஞ்ச ஒரு பெரிய தப்பால இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம இழந்துட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு பையு. அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது பல முறை யோசிச்சு செய்யணும். இப்போ வந்து பையு வந்து தப்பு செஞ்சுட்டாரு, தப்பு செஞ்சு யோசனை பண்ணி இப்ப இந்த தப்பை திருத்த முடியாது. அதனால நிஷா சைட்ல இருந்து பார்க்கும்போது நிஷாவும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா, நிஷாவும் ரொம்ப காயப்பட்டிருக்கா. நிஷா உடனடியா ஏத்துக்கிறது நல்லதா இல்லையான்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.